துலா லக்னம் நண்பர்களுக்கு இந்த 2026 நியூ இயர் வந்து எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். துலா லக்னம்க்கு வந்து ஜென்ரலி நிறையா வந்து தெய்வ வழிபாடு, தெய்வ பக்தி மேலே நிறையா நாட்டம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாக உங்களுக்கு எதுவும் குரு எனக்கு யாராவது கைட் பண்ண மாட்டாரா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன்னா இந்த 2026 உங்களுக்கு நல்ல குரு அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் உங்களை விட வயதில் மூத்தவா ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பீப்புள் இல்லை குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட வந்து நீங்கள் ஆசீர்வாதம் எடுத்துக்கிறதுக்கு வந்து பெட்டர். அது எப்போவுமே அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல லக்கியான ஒரு டைமாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026 அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஏரியா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஒர்க்கு நிறையா சேலஞ்சஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறையா ப்ரெஷர் எக்கச்சக்கமாக ஒர்க்கில் டெவலப் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ், நிறையா சத்ருக்கள் வர்றது, இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹெல்த் வந்து கொஞ்சம் நிறையா படுத்தலாம். அண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி நீங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது உங்களை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அண்ட் படிக்கிற வயசில் இருக்கிறவாளாக இருந்தால் நிறையா ஒர்க், அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுல ஒரு படிப்பை கண்டினியூ பண்ணுறதுல இதெல்லாம் நிறையா சேலஞ்சஸ் வந்து நிறையா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறையா அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் மேபி அந்த ஏரியாவில் வரலாம். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறவா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று தப்புந்தோரமாக போய் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ. அண்ட் பிகாஸ் ஃபைனான்ஷியலாக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாஸ் வரக்கூடிய ஒரு சமயம் இது. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய மாஸ் லெவல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கொஞ்சம் எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் டிட்டாச்சாக இருப்பேன். அந்த ஏரியாலாம் வந்து கொஞ்சம் நிறையா நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா வரும். உங்கள் சிப்ளிங்ஸோட டீல் பண்ணுறது, எஸ்பெஷலி எல்டர் சிப்ளிங்ஸோட டீல் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு டைமாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கொஞ்சம் நிறையா சின்ன ஒரு எப்படி சொல்கிறது டிட்டாச்மெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்டு மற்றபடி உங்களுக்கு வந்து நிறையா கடன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கோ. அண்ட் வியாதி, வெக்கை, வழக்கு, ஆல்ரெடி கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ஏதாவது மேபி ஒரு சொல்யூஷனே வராமல் அப்படியே இழுத்துட்டே இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் நிறையா இருக்குது. ஸோ மற்றபடி இன் ஜென்ரல் நீங்கள் ஒரு குருவோட கைடன்ஸ் எடுத்துகிட்டு கோயில், கொஞ்சம் ரிலீஜியஸான விஷயங்கள், ரிச்சுவல்ஸ், ஆன்மீகம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்கள் மனசை செலுத்தி நீங்கள் ஒரு குருவினுடைய ஆசீர்வாதம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் அப்பாவுடைய ஆசீர்வாதம் அண்ட் கைடன்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டேன்னா இந்த 2026 உங்களுக்கு லக்கியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுட்டு நான் நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.